இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஃபீஸ் போயிடுச்சான், டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாட், பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிட்டேன். லுக் குருஜி. ருத்ராபதி கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்ல, அவரை பார்க்க தான் போறேன். நல்ல வேலை. Why dad? சொல்றேன். டாட், மணி வண்டி எடு. அணிவகுத்தவரை கூட்டி பார்த்தால் நவமர் 9. அவனியின் முனைகளை அறிந்து நின்று காவல் புரியும் பாலகரோ 8. அவரின் பிழையும் அறிந்தே அழித்து அண்டன் காக்கும் தேவகன்னியரோ 7. ஒருமுகமாய் இதை காத்திட பேரருள் சக்தி படைத்த முருகனின் திருமுகமோ 6. மாந்தரில் மண்ணிலோ நீர் நிலனிருப்பாய், வாயு தேயுவாய் பூதங்கள் 5. இந்த பூதங்களால் விளைந்த மாந்தர்க்கு பாதை காட்டிடும் வேதம் 4. உத்தம மத்திம அதமரெனும் மாந்தரின் ஜாதியோ 3. அதில் உத்தமர்க்கோ உயிர்த்தவள் 2. ஒன்றது தர்மம், மற்றது பக்தி. பக்தியில் மந்திரம் தனித்த ஒரு சக்தி. அந்த சக்தியில் பகலாகும் ராத்திரி. அதில் நிகர்த்தவன் நாரண நம்பூதிரி. டாட், யார் வீடு? எதுக்காக வந்திருக்கோம்? எல்லாம் நம்ம வீடு தான். வா சொல்றேன். டாட், நாம எங்க போறோம்? அதோ அந்த பில்டிங். நீ போ. டாட், என்ன ஏன் இங்க கூட்டு வந்திருக்கீங்க? வா சொல்றேன்.
என்ன அது? இவர் எப்படி இங்க வந்தார்? விளக்கமா சொல்றேன் வா. பட் டாட், எதுக்கு இவர் இப்படி கட்டிலாம் போட்டிருக்கு? பிரசாத், come here. டாட், வைத்தியரை வைத்தியரை நான் தான் கடத்தினேன். குருஜி இல்ல, நான் குருஜி இல்ல. பின்ன ஏன் டாட்? திஸ் இஸ் நான்சென்ஸ். I'll make sense. இந்த பாரு பிரசாத், வைத்தியருக்கு பைத்தியம் குணமாயி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் நடிக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த நவபாஷணம் எங்க இருக்குன்னு ஆஸ்பத்திரியில் வச்சு அவரை நான் விசாரிக்க முடியாது. அது பொது இடம். அங்கே நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். தூங்குறவனை எழுப்புறான், தூங்குற மாதிரி நடிக்கிறவனே. மொரோவர், குருஜி தான் வைத்தியரை கடத்திருக்காருன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த குருஜி ரொம்ப குழம்பி போயிருப்பான். அந்த குழப்பத்தில் அவன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவன் யாருங்கிறத காட்டி கொடுத்துரும். அப்போ ருத்ராபதி அங்கிளும் நீங்களும் சேர்ந்து நடத்துற நாடகம் அது? நோ, நான் மட்டும் நடத்துகிற நாடகம். என்ன சொல்றீங்க டாட்? பிரசாத், நான் சித்தர்பட்டிக்கு போய் பைத்தியக்கார வேஷம் போட்டு கஷ்டப்பட்டு கோயில் இருக்கிற மர்மங்கள்லாம் உடைச்சேனே. எதுக்காக? சமூக சேவை செய்யறதுக்கா? இல்ல, எங்கேயோ இருக்கிற டாக்டர் எர்னால்டு தெரிஞ்சு வச்சிருக்கானே நம்ம ஊர் மருத்துவ உண்மைகள், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, எல்லாரும் என்ன பாராட்டுங்கிறதுக்காக. இட்ஸ் ஓகே டாட், அதான் எல்லாரும் பாராட்டினாங்க. இடியட், இதெல்லாம் ஒரு பாராட்டாடா? சரித்திரத்துல என் பேர் இடம் பெறணும் நிரந்தரமா. அன்னைக்கு சித்தர்பட்டி கோயில்ல மணி மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தான்னா இங்க நடிச்சிட்டு இருக்காரு வைத்தியர், அவர் அப்பவே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த நவபாஷணப்பட்டியும் போலீஸ் கஸ்டடிக்கு போயிருந்திருக்கும். சோ அதை வச்சு ஆராய்ச்சி பண்ற டாக்டர்ஸ் குரூப்ல நானும் இருந்திருப்பேன். இப்ப எல்லாம் மாறி போச்சே. மந்திரி மேனன் மாதிரி எதிரிகளா இருக்காங்க. அந்த சான்ஸ் எனக்கு மறுபடியும் தரவே மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனா நான் விட மாட்டேன். நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு பலன் கிடைச்சாகணும். அதுக்காக இப்படியா? நோ, திஸ் இஸ் டூ மச். நான் போலீஸ் கிட்ட போறேன். டேய் பிரசாத், சரி போ, போடா. நான் இங்கே இருக்கேன். போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் சொசைட்டில உனக்கு என்ன அந்தஸ்து? நீ டாக்டர் கேரோட பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். ஒரு கைதியோட பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு போய் மேல் படிப்பை கண்டினியூ பண்ண முடியுமா? யோசிச்சு பார்த்தியா நீ? But this is illegal. I don't care. I don't care. Yes. I don't care. எனக்கு பணம் முக்கியம் இல்லை. நான் செத்த பிறகு என் பேர் இருக்கணும். ஃப்ராய்ட் மாதிரி கேஆர், டாக்டர் கேஆர்ங்கிற பேர் விஞ்ஞான சரித்திரத்தில் இருக்கணும். But dad, I'm sorry. இதுக்கு நான் உடனே இருக்க மாட்டேன். Dad, நீங்களா எப்படி? சொசைட்டில இருக்கிற அந்தஸ்து என்ன, பேர் என்ன? எங்க இருக்கு? அதான் அழிச்சிட்டே நீ. நானா கேட்ட பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது நீ. அந்த பார்ட்டியில அவமானப்பட்டது காரணம் நீ. நீங்க ஊரே என்ன பார்த்து சிரிக்குதுன்னா அதுக்கு காரணம் நீ. It's okay.
நான் என் பேரை காப்பாத்திக்கணும்னா அந்த ஆராய்ச்சி சரியா அதுக்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுது. அந்த நவபாஷண லிங்கங்கள் எனக்கு வேணும். எல்லாம் கூட வேண்டாம், ஒரே ஒரு லிங்கம் போதும். மற்றதெல்லாம் நான் போலீஸில் ஒப்படைச்சிடறேன். நீ லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அமெரிக்காவுக்கு போயிடலாம். இந்த வைத்தியருக்கு இன்னும் பைத்தியம் தெரியலன்னு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். அதனால அவருடைய எந்த சாட்சியமும் எடுவிடாது. பிரசாத், உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமா அது இருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன சொல்றேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன்ல. வா. ராமரத்னம், நவபாஷன் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? தம்பி, அப்பாவோட கூட்டா? வைத்தியர், நான் கேட்டது பதில் சொல்லுங்க. தம்பி, திருக்குறள் படிச்சிருக்கியா நீ? திருக்குறள், தந்தை மகட் காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அது அப்பன் பிள்ளைக்கு செய்யறோம்பா, புள்ள அப்பனுக்கு செஞ்சா அது கேவலம்பா. யூ ஷட் அப். இது யாரு? யாரு இது? குருஜி தானே? போங்க போய் கண்டுபிடிங்க. சித்தர்பட்டில் என்ன கண்டுபிடிச்ச மாதிரி இவ யாருன்னு போய் கண்டுபிடிங்க. அந்த நவபாஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணா, பிரசாத பாத்தியா? பார்த்தேன், ஆனா பேச முடியல. ஒன்னே அங்கிளி தேடின்னு ஓடோடி வந்தார். ஏதோ பிரிண்டா பாஸ்வேர்டா கண்டுபிடிச்சிட்டாராம். கையில ஏதோ பேப்பர் கூட வச்சுட்டு இருந்தார். அதோ வந்துட்டாரே. என்ன பிரசாத், பார்த்தும் பார்க்காம போறேன்? உடம்பு சரியில்லையானே? இல்ல, ஐம் ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிடலாமே. பாஸ்வேர்டு இன்னும் இல்லை. லலிதா சொன்னாலே. சொன்னேலே. நான் அப்படியே சொன்னேன். இருக்காதே. ஐ ஹேவ் a severe headache. Excuse me. மாத்திரை ஏதாவது வேணுமா? No, it's okay. லலிதா, இனிமே நம்ம அங்க இருக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும். என்ன நான் சொல்றேன்? ஆமா லலிதா, நடக்கிறது எதுவும் நல்லதுக்கா தெரியல. ஏன் திடீர்னு இப்படி பேசுற? அவசியமே இல்லாம பிரசாத் போய் பேசுறாரு. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் பத்தி பாஸ்வேர்ட் பத்தி சொன்னாரோ? ஆமா. இப்ப இல்லைங்கிறாரு. தலைவலிக்கிறதோ அதான் மறந்து போயிருப்பாரு. இல்ல லலிதா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இரு வரேன். என்னது இது? தலைவலின்னு சொல்லிட்டு இப்படி பாட்டு கேட்டு செஸ் ஆடிட்டு இருக்கேன். I'm okay. பிரசாத், நீங்க போய் சொல்றீங்களா? நான் ஏன் போய் சொல்லணும்? இல்ல, அந்த பாஸ்வேர்ட் பத்தி என்கிட்ட சொன்னேளோன்னு. ஓ, அதுவா? என்னது இது? அதுவா நான் அவ்வளவு சாதாரணமா கேக்குறேன்? என்ன எப்படி கேக்குறது? என்கிட்ட ஓடி வந்து சொன்ன பிறகு உற்சாகமே காணோம். பாஸ்வேர்ட் போகஸ்ன்னு தெரிஞ்சது. இருந்த உற்சாகம்லாம் ஓடி போச்சு. அப்படின்னா
நான் கண்டுபிடிச்ச பாஸ்வேர்டே இல்லை, அது ஒர்க் ஆகல. அப்படின்னா ஒர்க் ஆயிடுத்து, பிரிண்ட் எல்லாம் எடுத்தாச்சுன்னு சொன்னேளே. சொன்னேன். நான் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் தப்பு. அப்படின்னா நான் யூஸ் பண்ண பாஸ்வேர்ட் அந்த கம்ப்யூட்டருக்கு சூட் ஆகும். அப்படின்னா ருத்ராபதி அங்கிள் தப்பான கம்ப்யூட்டர் காமிச்சிட்டார். பாத்தேடா போய் சொல்றேளே, அது எப்படி ருத்ராபதி அங்கிள் உங்களுக்கு தப்பான கம்ப்யூட்டர் காமிப்பார்? உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். லலிதா ப்ளீஸ், எனக்கு தனியா இருக்க வர்றியா? ஏன் அழற? இல்ல பிரசாத், நீங்க ரொம்ப மாறிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட நீ பக்கத்துல இருந்தா எனக்கு தூக்கம் வரல, பசிக்கல, என் கவலை எல்லாம் மறந்து போயிடுச்சு டயலாக் விட்டுட்டு இப்போ இப்படி பேசுறேன். நீங்க ரூமுக்கு போ, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசணும். என்ன மணி, ஹாஸ்பிட்டலுக்கு போல? இல்லை, அங்கேருந்தா வரேன், சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஏன் கேண்டீனில் சாப்பிட்டுக்க வேண்டியானே? இல்லை நான் பாருங்க, டியூட்டி சமயத்தில் இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டா அது எனக்கு பிடிக்காது. Wait. சார், ட்ரெஸ் பீப்புளெலாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை பேட்டி எடுக்கணுமா, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. சாரி சங்கர், நான் எந்த முகத்தோடு அவங்களோட பேசுவேன் சொல்லுங்க. நீங்களே ஏதாவது சமாளிச்சு அனுப்புங்க. டிஜிபி கேம்ப்லேருந்து ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. சரி போங்க, நான் பார்த்துக்கிறேன். வணக்கம் ருத்ராபதி, என்ன உங்க ரூம் விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். அதான் மிஸ்டர் வர்மா பொன்னம்பலம், நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பலை. நீங்க விரும்பாததெல்லாம் நடக்கிற நேரம் போறதுக்கு நல்லதை சொல்ல வந்தேன். கேட்டுக்க மனசு இல்லைன்னா விட்டுடுங்க, நான் வரேன். மிஸ்டர் பொன்னம்பலம் வாங்க, சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிருங்க. உட்காருங்க. எதிரி பலசாலி தான், அதுல சந்தேகமே இல்லை. பாவம், நீங்க தான் அடி மேல அடி வாங்குறீங்க. உங்க டிஜிபி இருந்திருந்தா உங்களுக்கு டிஸ்மிஸ் தான். உங்க நல்ல நேரம், அவர் கேம்ப்னு போயிட்டாரு. அவர் வரத்துக்குள்ள இந்த கேஸ்ல பாசிட்டிவா ஏதாவது கண்டுபிடிச்சு வைங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு லீடு கிடைக்கலையே. இருந்த ஒரே ஹோப் வைத்தியர், அவரையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். ஏன் அந்த வக்கீல புடிச்சு உள்ள போட வேண்டியதானே? சார், ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட வக்கீல அரெஸ்ட் பண்ணா சட்டத்துறையை கொதிச்சு நிற்கும். உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆர் கவுன்சில்ல பர்மிஷன் வாங்க வேண்டியதானே? எப்படி எப்படி அதுக்கு எவிடன்ஸ் வேண்டாம்? உங்க கண்ணையும் காதையும் திறந்து வைங்க, தானா கிடைக்கும்.
இப்போ கோவம் உங்க கண்ணை மறைச்சிருக்கு. நான் அப்புறம் வரேன். சார், வக்கீல் ஃபோனை டேப் பண்ணதில்ல அடிக்கடி ஒரு பெண் குரல் ரெக்கார்டாக இருக்கு. ஈசனின் களத்தில் நாசத்திற்கிடமேது பூசனை தவங்களால் புதுப்பிறவி பெறும்போது ஈசனை நிகர்த்தவன் ஆயுதமெனும் போது வேஷத்தால் வினைமகள் தப்புதலாகாது. பன்னாடி நான் இதை சொல்வதில் தப்பேது. கண்ணாடி போல் மனக்கண்ணுள் தெரிகிறதே கனைச்சூது. Thank you.